ஹலோ, எல்லாரும் எல்லா இதுவும் பார்த்துருக்கீங்க. என்னுடைய வீடியோ எல்லாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு, நல்லா இருக்குது இதுன்னுட்டெல்லாம். அதனால் எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய எல்லாமே உங்களோட பகிர்ந்துக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. எனக்கு தெரிஞ்சது இது எல்லாத்தையும் இல்லை, நான் கேள்விப்பட்டது, நான் என்ன கண்ணால் பார்த்தது, இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி சொல்லணுங்கிறது என்னுடைய ஆசை. இன்னும் எல்லோரும் நல்லா பார்த்து நல்லா ரசித்து இன்னும் கூட நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க. எனக்கு இன்னும் நல்ல உற்சாகமாக இருக்கும். அது இன்றைக்கி நான் பேசுகிறது ஐயப்ப சுவாமியை பற்றி. ஐயப்பன் சுவாமிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப, அதாவது என்னென்ன தேவையான வேண்டுதல்களுக்கெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல கடவுள். அதுக்கு போகிறதுங்கிறது அந்தந்த அது முறையாக எப்படி பண்ணணுமோ அந்த விரதம் இருக்கிறது, டெய்லி கோவிலுக்கு போகிறது, அப்புறம் இருமுடி கட்டிக்கிறது, அப்புறம் நிறைய ஐயப்ப பக்தர்களை கூப்பிட்டு சாப்பாடு போடுறது, தினம் பஜனை பண்ணுறது, ஐயப்ப பாடல்கள்லாம் பாடுறது, இந்த மாதிரியெல்லாம் அதுக்கு நிறைய இதெல்லாம் நியம நிஷ்டைகள்லாம் நிறைய இருக்குது. அதில் இப்போ நிறைய பேர் ஐயப்பன் கோவிலுக்கு போகிறான். ஒரு குடும்பத்தில் ஒத்தராவது ஐயப்பன் கோவிலுக்கு போகிறா நிச்சயமாக. அந்த அளவுக்கு அது ரொம்ப பிரபலமாகவும் இருக்குது. அங்கேயும் ரொம்ப நல்ல கும்பல், ரொம்ப அவளாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு நிறைய கும்பல் வருது. அது முதல்ல அது எப்படி ஆரம்பிச்சு, அது இந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த பக்தி எப்படி வந்தது, என்னமா வந்ததுங்கிறத பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல், அதை உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி நான் 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன், 4வது. அப்போ நவாப் ராஜமாணிக்கங்கிறவர் ட்ராமா போடுவார். அவர் ட்ராமாவில் ரொம்ப புராண கதைகள் தான் எல்லாமே. ஒரு ஊருக்கு போனேன்னா ஒரு 5-6 மாதம் அங்கேயே தங்கி போட்டு செட்டெல்லாம் அப்படியே பிரமாதமாக இருக்கும். பசங்கள் தான் ஆக்ட் பண்ணுவாள், ரொம்ப பெண்கள் கிடையாது யாருமே. பசங்க எல்லாமே ஆண் பெண் வேஷமெல்லாம் போட்டுட்டு பண்ணுவாள். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி அவர் கும்பகோணத்தில் இருந்தார். அங்கே ராஜா தியேட்டர்னு ஒன்று இருந்தது. அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கிரவுண்டு இருக்கும். அந்த கிரவுண்டில் தான் ட்ராமா, டெய்லி ட்ராமா டெய்லி இருக்கும், இல்லை சனி ஞாயிறு தெரியல, மறந்து போயிடுச்சு எனக்கு. அது ட்ராமா இருக்கும். நல்லா ரொம்ப கும்பல் வரும், வெளியூர்கள்லேருந்தெல்லாம் நிறைய வருவா, எல்லாம் பண்ணுவாள். அப்போ அவர் ஐயப்பன் ட்ராமா அவர் போட்டார். ஐயப்பனை பற்றி, ஐயப்பனுடைய கதை இது எல்லாமே போட்டார். அதுக்கு முன்னாடி ஐயப்பன் தமிழ்நாட்டில் அவ்வளோ அப்படி இந்த அளவுக்கு பிரபலம் இல்லை, தெரிஞ்சதுக்காக அது அந்த மாதிரி தான் இருந்தது. அவர் தான் அதை ஐயப்பன் சுவாமி ரொம்ப உயர்ந்த இது இப்படிங்கிறத அந்த கதையின் மூலியமாக எல்லாருக்கும் சொன்னார். அப்போ ஒரு நிகழ்ச்சி நடந்தது. என்னன்னா, நான் சின்ன 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, நாங்கள் எல்லாருமே ஐயப்ப சுவாமியை போய் தரிசனம் பண்ணுற மாதிரி ஒரு மாபெரும் நிகழ்ச்சி நடந்தது. என்னன்னா, அப்போ அப்போ மலைக்கு போகிறதுன்னா அந்த கம்பம்ங்கிற ஊர்லேருந்து நடந்து தான் போகணும். வழியில் சாப்பாடெல்லாம் கிடைக்காது, ஹோட்டல் ஒன்றுமே கிடைக்காது. டென்ட்டு கொட்டகா போட்டுன்னு அவளே சமையல் கையில் எடுத்துன்னு போகிற சாமானை வச்சுட்டு சமையல் பண்ணி தான் சாப்பிடணும். செருப்பெல்லாம் போட்டுக்கூடாது. ரொம்ப மலை பிரதேசம், ஏறி இறங்கு எல்லாம் கஷ்டமான இதை தான். இப்போவும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதா இருக்கா? இன்னும் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்கா, இருந்தாலும் இன்னும் ஃபாலோ பண்ணுறவாலும் இருக்கா. அந்த மாதிரி இருந்த அந்த இதில் அந்த சிலை ஏதோ ஒன்று திருட்டு போயிடுத்துன்னு எனக்கு ஞாபகம், இல்லை வேறு ஏதோ ஒன்று ஆகி அது இதாகிடுது, அது பீனமாக போயிடுத்து, அது இதாகிடுது. அவர் ரொம்ப அதை வருத்தப்பட்டு அவர் நவாப் ராஜமாணிக்கம் அவரும் இன்னும் நிறைய கொஞ்சம் பேர் எல்லாருமா சேர்ந்து அந்த சிலையை புதுப்பிச்சு கொண்டு வந்தார். அந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா ஊர்களுக்கும், அதாவது தமிழ்நாட்டில் எனக்கு தெரியுது, அப்போ கும்பகோணத்துக்கும் அந்த சுவாமி வந்தார். எங்கன்னா உச்சி பிள்ளையார் கோவில்னு இருக்குது, அதாவது ஒரு மெயின் ரோடு, அது வழியாக போனாக்க தான் தஞ்சாவூர் போகிற ரோடு இது. அதில் தான் எல்லா ஊர்வலங்கள் அது இது எதுவுமே வரும். அந்த உச்சி பிள்ளையார் கோவில் வாசல் வழியாக, அந்த உச்சி பிள்ளையார் கோவில் வாசலில் அவர் வழியாக ஐயப்பன் கோவில் எல்லோரும் நிறைய நேராக போய் தரிசனம் பண்ணால், அதுக்கப்புறம் தான் அதை பிரதிஷ்டை பண்ணதுக்கு அப்புறம் தான் பெண்கள் போகக்கூடாது அதெல்லாம் வந்தது.
அப்போ வந்து நாங்கள் எல்லாமே குளிச்சு தான் ஆச்சாரமாக தான் இருப்போம், யாரும் ஆச்சார கம்மி கிடையாது. பட் இருந்தாலும் நாங்கள் பெண்களும் பார்த்தோம். பார்த்துட்டு கற்பூர ஆரத்தி எல்லாம் பண்ணால் அதெல்லாம் பார்த்து இது பண்ணி அந்த அங்கே பிள்ளையார் உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு எதிர்த்தாப்புல ஒரு 10 நிமிஷம் நிற்க வச்சது. இதை வந்து அதை பண்ணி அந்த ஐயப்பனுக்கு கொண்டு வந்தது நவாப் ராஜமாணிக்கம். ஏன்னா அப்போ தான் தமிழ்நாட்டு உள்ள, அதுக்கு முன்னாடி கேரளாவில் தெரிஞ்ச வந்திருப்பா, தமிழ்நாட்டில் உள்ள அதுவும் கும்பகோணம் மாதிரி ஒரு சாதாரண ஊரில் அவர் கொண்டு வந்தது ரொம்ப விசேஷம், ரொம்ப இதாக இருந்தது. அப்புறம் எல்லோரும் நிறைய பண்ணி அப்புறம் ஜேசுதாஸுடைய ஹரிஹராசனம் அந்த பாட்டு பாடுறது, அப்புறம் நம்பியார் அதுக்கு நிறைய சவுட்டு தங்கறதுக்கு சத்திரம் நித்திரம் அதெல்லாம் கட்டினா அப்புறம் நிறைய பேர்கள் வந்து அங்கேயே சாப்பாடெல்லாம் கொடுக்கறது செய்கிறது அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி இப்போ பெரிய லெவலில் இருக்குது ஐயப்பன் கோவில். முதல்ல ஆரம்பம் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியலையான்னு எனக்கு தெரியல, பட் தெரியலைன்னா இது ஒரு இதாக வச்சுக்கோங்க. எங்கள் வீட்லேயும் என் பையன் சுந்தருங்கிறவன் ஐயப்பன் கோயிலுக்கு 2 தரம் போயிட்டு வந்தான். அந்த நேம நிஷ்டைகள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி எல்லாம் பண்ணான். ஜென்ரலாக எல்லாருமே எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருமே ஐயப்பன் கோயிலுக்கு போயிருப்பாள். அவள் எல்லாருமே அவள் பூஜை பண்ணச்சே எங்களை கூப்பிடுவாள், நாங்கள் இது பண்ணுவோம். அதில் வந்து இவருடைய இப்போ கூட அவர் பையன் பாடின்னு இருக்கான், வீரமணிங்கிறவர் ரொம்ப நல்லா ஐயப்பன் பூஜை பண்ணுவார், ஐயப்பன் பாட்டெல்லாம் பாடுவார். அப்போ அதுக்கெல்லாமும் நான் நிறைய போயிருக்கேன். எனக்கும் ஐயப்பன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம சாஸ்திரப்படி எந்த கடவுளாக இருந்தாலும் பரவாயில்ல, நாம் கடவுள்னால் அதுக்குண்டான அளவுக்கு நம்ம மரியாதை கொடுத்து அதை சேவிக்கிறது செய்கிறது எல்லாமே பண்ணணும். இதில் நேம நிஷ்டைகளோடு இந்த இதை எல்லோரும் போயிருப்பா, இன்னும் போயின்னு இருக்கா, எல்லாருமே அதை போகிறேன். அதனால் இந்த ஒரு சின்ன நிகழ்ச்சி நான் பார்த்ததே எனக்கு சந்தோஷம். எனக்கு எனக்கு புண்ணியம் வந்திருக்கும், அதனால நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் அந்த புண்ணியங்கள் போகணும், எல்லோரும் ஐயப்பன் பூஜை பண்ணணும். அந்த நிஜமாகவே அதுக்கப்புறம் அந்த கும்பகோணத்தில் நிறைய பேர் ஐயப்பன் கோயில் போனால் எல்லோரும் வேண்டுதலும் இருக்கும், நிறைய போயிருந்தார். இதுதான் இன்றைக்கி நான் வந்து ஐயப்பனை பற்றி உங்களுக்கு சொல்கிறது. இதை நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவா இதை தெரிஞ்சுக்கோங்க. நிறைய எல்லோரும் இன்னும் நல்ல பக்தியாக நம்ம நாட்டில் எல்லாருமே கடவுள் பக்தியோடு ரொம்ப நல்லா இருக்கணும். கடவுள் அனுகிரகிப்பார், ஐயப்பன் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார்னு நான் நம்புகிறேன். நான் பார்த்த அந்த ஐயப்பன் உங்கள் எல்லாருக்குமே நல்லது பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்.